ஹலோ மக்களே, எக்ஸாம் கிட்ட வர வர நிறைய தாட்ஸ் வருது, காமன் தான். இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு எக்ஸாம் கிட்ட வர நிறைய தாட்ஸ் வரதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று, நம்ம சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். ரெண்டு, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் டெஸ்ட் சரியாக போட்டு பார்த்துருக்க மாட்டோம். இது ரெண்டுமே சரியாக பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக நிறையா திங்க் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுகிற அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ நான் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக இதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நமக்கு குரூப் 1க்கு இன்னும் 1 month தான் இருக்கு இல்லையா? இந்த டைம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம புதுசாக எடுத்து படித்தோம் அப்படின்னா பழசெல்லாம் ரிவிஷன் பண்ணால் டைம் கம்மியாயிடும். அப்போ பயம் இன்னும் அதிகமாயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு முக்கால்வாசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படிச்சிருக்க எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். அடிஷ்னலாக நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, டெய்லியும் மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிருக்கிறத ரிவிஷன் பண்ணாலே கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு படிச்சதை ரிவிஷன் பண்ண தவற விட்டுறாதீங்க. செகண்டு, நான் படிச்செல்லாம் முடிச்சுட்டேன், டெஸ்ட்டு தான் இன்னும் போடலை, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டெலகிராமில் நிறைய டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாகவே அவைலபிளாக கிடைக்குது. இதில் உங்கள் டார்கெட் குரூப் 4 அப்படின்னா குரூப் 4 டெஸ்ட் சீரீஸ்னு ரேண்டமாக நீங்கள் தேடி பார்த்தாலே நிறைய உங்களுக்கு டெஸ்ட்டு கிடைக்கும். அதில் எந்த அகாடமி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த அகாடமியோட கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. சிலபஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஒன்றா படித்து டெஸ்ட் போட்டுகிட்டே வரணும். எத்தனை நாளைக்கு ஒருக்கா டெஸ்ட் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ப்ரிப்பரேஷனை பொறுத்து. சில பேர் இப்போ 10th 11th 12th இருக்குது அப்படின்னா இது மொத்தத்தையுமே ஒரு வாரத்தில் ரிவிஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு மாதம் ரிவிஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிற உங்களுடைய மெத்தடுக்கு தான் தெரியும் நீங்கள் ரிவிஷன் பண்ண எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது. டெஸ்ட்டோட ஷெடியூல் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கரெக்டாக வருமோ அந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ 1 month தான் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டாண்டர்டாக நான் சொல்ல வருது, ஒரு 3 நாள் படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்படி பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் முடிச்சுட்டு ஆன்சர் கீ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணுனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், பயம் கம்மியாகும், எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் அதிகமாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டிக்கு பெய்டு பேட்ச் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டெலகிராமை விசிட் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2ல் இருக்குது, 100க்கு 95+ எடுக்க பெய்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். அதோட டீடைல்ஸும் டெலகிராமில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.